நம சிவாய. வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. மிதுன ராசிக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். ராசி அதிபதி புதன் 6ஆம் தேதி வரையில் ராசியில் இருந்து பிறகு கடகத்திற்கு பெயர்ச்சியாகிறார். மீண்டும் 23ஆம் தேதி கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இந்த ராசி அதிபதி ஒரே மாதத்துல ராசி 2ஆம் வீடு மற்றும் 3ஆம் வீடு என்று நகர்வதால் உங்களுக்கு நன்மைகளே நடைபெற போகிறது. 3ஆம் தேதியில செவ்வாய் மிதுனத்திற்குள்ள வருவது உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரும். 3ஆம் வீட்டில் இருக்கும் கேதுவும் உங்களுக்கு உங்க மேல அலாதியான நம்பிக்கையை தந்து கொண்டு இருக்கிறது. சூரியன் 17ஆம் தேதி வரையில குருவுடன் சேர்ந்து கடகராசியில சிவராஜ யோகத்தை தந்து 17ஆம் தேதியில சிம்மத்திற்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பலமும் பெறப்போவதால அரசு சார்ந்த விஷயங்கள், பிசினஸ் மற்றும் வருமானத்திற்கு பக்கபலமாக இருக்கும். 5 சுக்கிரன் 4ஆம் வீட்டில் நீசமாவது ஒரு பக்கம் சில உறவுகளுக்கு சரியில்லை என்றாலும் சுக்கிரன் உங்களுக்கு திக்பலம் பெறப்போகிறார் என்பதால பல நன்மைகளும் உண்டு. கடகத்தில் இருக்கும் உச்ச வலிமை பெற்ற குருவின் பார்வையால தனதானியத்திற்கு குறைவில்லாம ஜீவனஸ்தானமும் வலுப்பெறப் போகிறது. நேயர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ மிதுன ராசிக்கு முதலில் பார்க்க போவது உத்தியோகம், தொழில் மற்றும் வியாபாரம். 10ஆம் வீடான ஜீவனஸ்தானத்தில் சனி வக்கர நிலையில இருக்கார். குருவுடைய பார்வை 2ஆம் வீட்டில இருந்து சனி மீது விழுகிறது. 10ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு வரவுஸ்தானமான 2ஆம் வீட்டில இருப்பதும் பாக்கியஸ்தான அதிபதியான சனி 10ஆம் வீட்டில இருந்து குருவின் பார்வையால சுபத்துவம் ஆவதும் உங்களுக்கு ஒரு அருமையான முன்னேற்றத்தை தரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல நல்ல வளர்ச்சி, அதன் மூலமாக அதிக லாபத்தை பார்க்க போறீங்க. இது உங்களுக்கு லக்கி மாதமாக இருக்க போகிறது. தொழிலை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் போட, தொழிலை விரிவாக்கம் செய்ய, புதுசா இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்க, புதிய நம்பகமான கூட்டாளிகளை சேர்த்துக்கிறதுக்கு கிரகநிலைகள் சாதகமாகவே இருக்கு. சுக்கிரனும் 12ஆம் வீட்டுக்கு அதிபதியாகி 4ஆம் வீட்டுல திக்பலம் பெற்று அமர்ந்திருப்பதால வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்புள்ள தொழில் செய்யறவங்களுக்கும் அருமையான காலம் இது. அதுபோல புதுசா தொழில் எடுத்து நடத்தவும் எளிதாக வழிவகுக்கும். அதற்கான முதலீடுகளும், அது பேங்க் லோன் ஆகட்டும் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் வழி மூலதனமாகட்டும், உங்களுக்கு ஈஸியாக கிடைத்துவிடும். தொழிலில் அரசு சார்ந்த வேலைகளாகட்டும், லைசன்ஸ் வாங்குவதாகட்டும், ஒப்பந்த பத்திரம் வாங்குவதாகட்டும், சூரியன் சிவராஜ யோகத்தை தருவதால அந்த காரியங்கள் அனைத்துமே சீக்கிரமாகவே நடக்கும். அரசாங்கத்துல கான்ட்ராக்ட் எடுத்து தொழில் செய்யறவங்க, டெண்டர் எடுத்து அது மூலமாக தொழில் புரியறவங்களுக்கும் வளர்ச்சியோட நல்ல லாபமும் உண்டாகும். குறிப்பிட்டு சொன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் துறைகள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோசியல் மீடியா வழியில் தொழில் புரிவது, கல்வித்துறை, நிதி ஆலோசனை துறை, ஆடிட்டிங், ஷேர் மார்க்கெட் அண்ட் ட்ரேடிங் வகையில் வரக்கூடிய கன்சல்டிங் தொழில், கமிஷன் பேஸ்டு பிசினஸ், ரியல் எஸ்டேட் தொழில், வீடு சம்பந்தப்பட்ட இன்டீரியர் டிசைனிங், ஆர்கிடெக்சர் தொழில்கள், ஆடம்பர பொருட்கள் விற்பனை, தங்கம், வெள்ளி மற்றும் வைர வியாபாரங்கள், வெளிநாடு சம்பந்தப்படும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் மற்றும் கலைத்துறை சார்ந்த தொழில்கள் அனைத்தும் இந்த மாசத்துல நல்லதொரு முன்னேற்றத்தை காணப்போகிறது. வேலைக்கு போற மிதுன ராசி நேயர்களுக்கும், வீட்டிலேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் போன்ற வேலை செய்யறவங்களுக்கும் வேலை டென்ஷன் இல்லாம ஸ்மூத்தாக போகும் அளவிற்கு குரு, சனி, சூரியன் மற்றும் சுக்கிரனுடைய அமைப்பு இருக்கு. செவ்வாய் ராசியில் இருப்பதால உங்களுடைய சுறுசுறுப்பை தூண்டிவிடும், வேகத்தை அதிகரிக்கும், விவேகமாக திங்க் பண்ணி காரியங்களை சாதிப்பீங்க. செவ்வாய் 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாகி ராசிக்குள்ளேயே அமர்வதால வேலையில எதிரிகள் காணாம போவாங்க. அதனால வேலையில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரமும் வெகுமதியும் கிடைக்கும். செவ்வாய் உங்களை தூண்டி விடுவதால் உழைப்பு நேரமும் உழைப்பின் வலிமையும் அதிகமாகும். அதனால கொஞ்சம் உடல் சோர்வு ஏற்பட்டாலும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற லாபத்தை பார்ப்பீங்க. சிலருக்கு பதவி உயர்வு ஆகஸ்ட் மாத 2ஆம் பாதியில் கிடைக்க வாய்ப்பு தேடி வரும். புதுசா வேலை தேடுறவங்களுக்கு, குறிப்பாக தொழில்நுட்பத்துறை, வங்கித்துறை, கல்வி மற்றும் ஆலோசனை துறையில் வேலை தேடுபவர்களுக்கு நீங்க எதிர்பார்த்தது போல சிறந்த வேலை வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதாரமும் நிதி நிலைமையும் இந்த மாதத்துல கணிசமாக உயரும். குரு வரவை தரும் வீட்டில் உச்ச நிலையில் இருப்பதால வரவுக்கு குறைவு இருக்காது. அதனால உங்களுக்கு சேமிப்பும் உயரும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். புண்ணியாதிபதி சுக்கிரன் 4ஆம் வீட்டுல திக்பலம் பெறுகிறார். நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு காரகனான செவ்வாய் சுக்கிரனை பார்ப்பதும், பாக்கியாதிபதி சனி கிரகமோ வக்கரமாகி குருவின் பார்வையால் சுபத்துவமாகி சுக்கிரனை பார்ப்பதால் சொத்துக்கள் வாங்கவோ அல்லது குடும்ப வழியிலிருந்து சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று தந்தை வழியிலோ அல்லது தாய் வழியிலோ சொத்துக்கள் இடமாகவோ அல்லது வீடாகவோ வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்களாகவே சொத்து வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுவும் பிறந்த ஊரை விட்டு வெளியூரிலோ அல்லது வெளி மாநிலத்திலோ, ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலோ இந்த யோகம் உண்டாகும். கொஞ்சம் பொருளாதாரத்துல நலிந்து இருக்கிறவங்களா இருந்தா
இந்த மாசத்துல உங்க முயற்சியால வீட்டுக்கு தேவையான முக்கிய பொருளாவது வாங்கி போடுவீங்க. அல்லது சுக்கிரன் 4ஆம் வீட்டுல திக்பலம் என்பதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கார் அல்லது அட்லீஸ்ட் ஒரு 2 வீலராவது வாங்கி சந்தோஷப்பட வாய்ப்பு இருக்கு. குடும்ப உறவுகளை பார்க்கும் போது 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல குரு உச்சத்துல இருக்கார். சூரியனும் குருவுடன் சேர்ந்து சிவராஜ யோகத்தை தருகிறது. ராசி அதிபதி புதனும் 6ஆம் தேதியில 2ஆம் வீட்டுல சேரப்போவதால குடும்பத்துல சந்தோஷம் நிறைந்திருக்கும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆதரவும் நன்றாக இருக்கும். இளைய சகோதர சகோதரிகள் உடனான உறவும் வலுப்பெறும். குடும்பத்துடன் பிடித்தமான ரம்மியமான இடத்துக்கோ குலதெய்வ கோயிலுக்கோ சென்று வழிபட்டு வர வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறும். உங்களுக்கு குடும்பத்தார் மத்தியில மதிப்பும் உயரும். திருமணம் பற்றி பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதத்துல தாராளமாக திருமண பேச்சுக்கள் எடுக்கலாம். வரன் பார்க்க ஆரம்பிக்கலாம். குடும்பஸ்தானத்துல குரு இருப்பதாலும் அதே இடத்துல புதனும் வருவதாலும் விரைவில் நல்ல வரன் அமையும். திருமணமானவர்களுக்கு ஏற்கனவே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். அந்யோன்யமும் அதிகரிக்கும். ராசியில செவ்வாய் இருந்து 7ஆம் வீட்டை பார்ப்பதால சின்ன சின்ன கோபதாபங்கள் வர வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் தவிர்த்துக் கொள்வது நல்லது. குழந்தை பாக்கியத்திற்கு என்று பார்த்தால் கிரகநிலைகள் சாதகமாகவே உள்ளது. ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் பிறந்த பிறகு ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு பிறகு பிளான் பண்ணிக்கலாம். மருத்துவ முறையில் முயற்சி செய்ய நினைப்பவர்களுக்கும் நல்லதொரு செய்தி உண்டாகும். காதலிக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாசம் சுக்கிரன் நீசமாகி இருப்பதால காதலில் கொஞ்சம் மனக்கசப்புகள் வரலாம். கவனமாக இருங்க. செவ்வாயின் பார்வையும் சுக்கிரன் மீது இருக்கு. ஒரு சிலருக்கு சண்டை ஏற்பட்டு பிரிவு வர வாய்ப்பு இருக்கு. ரொம்பவே கவனமா இருங்க. மிதுன ராசி மாணவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதனே முதல் கல்விக்காரகனாக வருகிறார். அந்த புதனும் இந்த மாசத்துல ஏதுவான இடங்களில் தான் சஞ்சரிக்க போகிறார். அதோட குரு கிரகமும் 2ஆம் வீட்டுல உச்ச நிலையிலிருந்து 6ஆம் வீடு 8ஆம் வீடு மற்றும் 10ஆம் வீட்டை பார்க்கிறார். இதனால கல்வியில நல்ல மேன்மை உண்டாகும். ராகு கிரகம் 9ஆம் வீட்டுல இருப்பது உங்களுக்கு இன்னும் சிறப்பு. உயர்கல்வி போட்டித் தேர்வுகளுக்கு இது பக்கபலமாக இருக்கும். வெளிநாடு சென்று படிக்கும் மாணவர்களுக்கும் வெளிநாட்டு படிப்புக்கு முயற்சி செய்யறவங்களுக்கும் ராகுவின் அமைப்பு உதவியாக இருக்கும். செவ்வாய் இந்த ஆகஸ்ட் மாதத்துல ராசியில இருப்பதால தேவையற்ற கோபங்கள் வர வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டால் கல்வியில் இந்த மாதம் மேன்மையான மாதமாக இருக்கும். அடுத்து மிதுனராசி நேயர்களுக்கு ஆரோக்கியம் என்று பார்க்கும்போது செவ்வாய் உஷ்ண கிரகமாக ஜென்ம ராசியில இருப்பதால உடலில் சூடு, இரத்த அழுத்தம் அல்லது சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. போதுமான அளவு தண்ணீர் அருந்துவதும் உஷ்ண ஆதிக்கம் தரும் உணவுகளான மசாலா உணவுகளை குறைத்துக் கொள்வதும் வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த மாசத்துல உங்களுக்கு செவ்வாய் கிரகத்தை தவிர வேற எந்த கிரகங்களும் பாதிப்பை கொடுக்கக்கூடிய அளவுல இல்லை. செவ்வாய் கிரகம் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும், ஆனா அது பெரிய அளவுல இல்லை. அதனால பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ இந்த மாசத்துல மிதுன ராசிக்கு தொழிலில் மேன்மை, வேலையில் ஒரு நிம்மதியான நிலை, பொருளாதாரத்தில் உயர்வு, குடும்பத்தில் சந்தோஷம் என்று நிறைவான மாதமாக இருக்கும். அன்பர்களே, இதுவரை இங்கு பார்த்தது உங்கள் ராசிக்கான இந்த மாதத்தில் வரும் கோச்சார பலன்களே. இது இந்த மாதத்துடைய பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனோடு இதை இணைத்து பார்க்க வேண்டும். உங்க ஜாதகத்துல லக்னம் என்ன, அதோட பலன் என்ன, உங்கள் நடப்பு தசா என்ன, தசா என்பது எந்த கிரகம் உங்களை தற்போது ஆளுமை செய்கிறது என்பதுதான். அப்போ அதோட பலன் என்ன, அதுல வரும் புத்திகால கிரக பலன் என்ன, அதோடு உங்கள் ஜனனகால ஜாதகத்தோட அடிப்படை பலன்கள், இவை அனைத்தையும் சேர்த்து வைத்து அதோட இப்ப நடக்கும் கோச்சார பலன்களையும் சேர்த்து வைத்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்பதான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நிறைய பேருக்கு இன்னமும் கன்ஃபியூஷன் இருக்கு. சுய ஜாதகத்தை மட்டும் பார்க்கணுமா, இல்ல சொல்ற ராசி பலனை மட்டும் கேட்டுக்கிட்டா போதுமான்னு. அதாவது சுய ஜாதகம் தான் மெயின் ஜாதகம். நாம சொல்ற ராசி பலன் என்பது கோச்சார கிரகத்தோட நகர்வுகளை வச்சு சொல்றது. இதுல நீங்க இன்னொரு கேள்வியும் கேட்கலாம், லக்னத்தை மட்டும் பார்க்கவா இல்ல ராசியை மட்டும் பார்க்கவான்னு. பலருக்கும் லக்னம் ராசி ரெண்டும் வேற வேறையா இருக்கும். ராசி என்பது சந்திரனை பொறுத்து, லக்னம் என்பது சூரியனை பொறுத்து. ராசி பலன் கேட்கும் போது இரண்டையும் பார்ப்பதுதான் நல்லது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் லக்னமும் ராசியும் ஒன்னா இருக்கும். அவங்க ஒரே ராசி பலன் மட்டும் பார்த்தாலே போதும், அதுவே 100% ஒர்க் அவுட் ஆகும். இன்னும் தெளிவா தெரியணும்னா உங்களுடைய ஜாதகத்துல ஒரு கிரகம் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும், அதோட தசா புத்தியும் நடந்துட்டு இருக்கும். கோச்சாரத்துல அந்த கிரகம் வலுக்குறைந்த இடத்துக்கோ அல்லது நீசமாகிற இடத்துக்கோ வருதுன்னு வைங்க, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் வராது. அதுவே ஜாதகத்துல அந்த கிரகம் வலிமை இல்லாம இருந்தா மட்டும்தான் பிரச்சனை வரும். ரைட்டு. அடுத்து ஜாதகத்துல வலு இல்லாத கிரகத்தோட கோச்சார நிலை
நல்ல பவர்ஃபுல்லான இடத்துக்கு கிரகம் வருதுன்னா அப்போ உங்களுக்கு அந்த கிரகத்தோட பாசிட்டிவான விஷயங்கள் அந்த காலம் முடியும் வரைக்கும் கிடைக்கும். குரு இப்போ கோச்சாரத்தில் உச்சத்தில் இருக்கார். பலருடைய ஜாதகத்தில் குரு நீசமாகியோ ரிஷபம் மற்றும் துலாம் ராசியில் பகையாகவோ இருக்கும் பட்சத்தில் இந்த காலத்தில் குருவுடைய நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்து ராசி பலனில் லக்னத்துக்கு நான் பலன் சொல்லும்போது லக்ன ராசிக்கு இந்த மாதத்தில் பலன் சரியில்லை. அதே சந்திரன் இருக்கும் ராசிக்கு பலன் அருமையாக இருக்குது. இதை எப்படி எடுத்துக்கிறது? லக்னத்தில் வரக்கூடிய கெடு பலனை ராசியில் வரக்கூடிய நல்ல பலன் குறைச்சிடும். அப்போது ஓரளவு நல்ல பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். ராசியிலிருந்து லக்னத்திற்கு மாற்றி வந்தாலும் இதை போலத்தான் நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நேயர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட தனிப்பட்ட ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ள இங்கே தெரியும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காமல் இதில் பதிவு செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.